Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம், நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலையும் வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம் இன்ட்ராடேல அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ எண்ணில் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, நம்மளுடைய டெலிகிராம் அப்டேட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லி நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு நம்ம ஒரு லாங் டைம் ஃப்ரேம்ல ஒரு டே டைம் ஃப்ரேம்ல நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் 19,850 இருக்கும்போதே சொன்னேன். ஸோ இது ஒரு நல்ல சப்ளை ஜோன், இதை பிரேக் பண்ணாதான் இன்னும் வந்து மேலே போகும். ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 2 to 3 days வந்துட்டு கீழே போவான்னு சொல்லி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு கிளியர் கட் மெசேஜும் போட்டிருந்தோம். ஸோ நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. இதில் நான் லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் எப்படி ட்ரேட் பண்றேன், என்னுடைய ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட் சார்ட்ஸும் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு முன்னாடியே இந்த மாதிரி வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன் எல்லாம் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ மறக்காம அது ஃப்ரீ தான், மறக்காம ஜாயின் பண்ணிக்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா நம்ம லாஸ்ட் லைவ்ல சொன்ன மாதிரி நிப்டி 200 இஎம்ஐல இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். 200 இஎம்ஐ எங்க இருக்கு? ஸோ 18,830 வந்துட்டு 200 இஎம்ஐ. ஸோ அதாவது 18,800ல இருந்து 830. ஸோ இந்த இதுதான் வந்து நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன், நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன். ஸோ மண்டே வந்து ஒருவேளை கேப் டவுன்லயோ இல்ல ஒரு பிளாட் ஓப்பன் ஆகியோ இதை பிரேக் டவுன் பண்ணிட்டால் மட்டுமே வந்து புட் சைடு போங்க. ஓகேங்களா? இதை பிரேக் டவுன் பண்ணிட்டானா நல்ல ஒரு ஃபால் வரலாம். ஸோ உங்களுக்கு எது வரைக்கும் வரலாம்னா 18,650, இன்னொரு 150 பாயிண்ட் 18,600. ஸோ இதுதான் வந்துட்டு இமிடியேட் சப்போர்ட். இந்த 50 பாயிண்ட் ரேஞ்ச் தான் வந்து இமிடியேட் சப்போர்ட் டிமாண்ட் ஜோன். ஸோ இது வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து இன்னும் கீழே விழுகலாம். ஒருவேளை கேப் டவுன் ஓப்பன் ஆனாலுமே இங்கிருந்து தான் வந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகும்னே தவிர அதுக்கு முன்னாடி ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப 50% மேலே கம்மி. ஸோ உங்களுக்கு ஒருவேளை மண்டே வந்து பிக் கேப் டவுன் ஓப்பன் ஆகிறா. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து 19,047 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஒருவேளை ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே வந்துட்டு உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறா அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து சப்போர்ட் எதுவாக இருக்கும்? 18,832 வந்துட்டு இருக்கும். இந்த இஎம்ஐ 200 இஎம்ஐ இருக்கும். இந்த லோ, அதாவது ரீசெண்டா வந்து இந்த லோ வந்துட்டு 18,840 வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் மண்டே. ஸோ மண்டே வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய லெவல் 18,850 வந்தா மட்டுமே வந்து நீங்க ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்க மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போனோன்னா கால் சைடு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கால் சைடு வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொல்றது எல்லாமே வந்து என்னுடைய ரிசர்ச், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனாலிசிஸ் கிடையாது, நான் என்ஐஎஸ்எம் ரெஜிஸ்டர்டு, என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடு. ஓகேங்களா? என்ஐஎஸ்எம் எக்ஸாம் எழுதி வந்து பாஸ் ஆயிருக்கு. என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடு ரிசர்ச் அனாலிசிஸ் ஈக்விட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து ஏப்ரல் 2026 வந்திருக்கு. 2026 வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ எனக்கு வந்து நாலேஜ் இருக்குங்கிறதுக்காக இந்த சர்டிஃபிகேட் இருக்கு. ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் பிளானே வந்து நமக்கு பெரிய கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா 18,840 இருந்து சப்போர்ட் எடுக்கிறான்னு சொல்லி பார்த்து இந்த இடத்துல தான் வந்து நம்ம ட்ரேடே வந்து போகணும். ஸோ ஒருவேளை ஃபிளாட் ஓப்பன் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இமீடியட் சப்போர்ட்டா இந்த 19,000 இருக்கும். இமீடியட் சப்போர்ட் என்னது? 19,000. இமீடியட் சப்போர்ட் 19,000 இருந்து வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். ஸோ ஏன் இப்போ வந்து நான் கால் சைடுக்கே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன்னா மார்க்கெட் வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஒரு நல்ல ஒரு ஃபால், ஒரு 3 to 4 days வந்துட்டு ஒரு 400-500 பாயிண்ட்ஸ் ஃபால்க்கு அப்புறம் இன்னுமே வந்து ஃபால் ஆகுமானா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிஸ்க் ரிவார்டு வந்து ஃபேவரபுளா இல்லை. பட் கால் சைடு போனீங்கன்னா வந்து உங்களுக்கு ரிஸ்க் வந்து லெஸ் ரிஸ்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பட் உங்களுக்கு 18,840 எல்லாம் வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டானா கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபால் வரும். எது வரைக்கும் வரும்னா 18,680. ஸோ இந்த ஜோன் வரைக்குமே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஃபால் வரும். இது வரைக்குமே வந்து ஃபால் வரும். இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் டிமாண்ட் வந்து இருக்கு. இந்த இடத்துல தான் பையர்ஸ் ஆக்டிவ் ஆவாங்க. ஸோ அதனால இந்த ஜோனை வந்து நீங்க மறக்காம நோட் பண்ணிக்கங்க. நம்மளுடைய முக்கியமான மண்டே வந்து ட்ரேட் பண்ண போன ஜோன் வந்து ஃபர்ஸ்ட் 18,840. ஸோ நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து நான் முக்கியமா பார்க்க வேண்டிய ஜோன் வந்து 19,000. ஓகேங்களா? 19,000. இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து நம்ம ட்ரேடே ஆக்டிவ் ஆகணும். ட்ரேடே வந்து ஆக்டிவ் ஆகணும். ஸோ ஒரு வேளை 19,000 ஒரு ஃபிளாட் ஓப்பன் ஆகி 19,000 பிரேக் டவுன் பண்ணானா வந்து நீங்க புட் சைடு வந்து போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பிளான் வந்து உங்ககிட்ட இருக்கணும். இந்த மாதிரி மல்டிபிள் பிளான் இருந்தால் மட்டுமே வந்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். சிங்கிளா பிளைண்டடா போயிட்டு நீங்க வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. மூவிங் ஆவரேஜ் அந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இது வந்து பியூர் பிரைஸ் ஆக்ஷன் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் பிரைஸ் ஆக்ஷன்.
நான் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோவில் நல்ல ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு சிம்பிள் ட்ரேடிங் பிளான். ஒருவேளை 19,000லேருந்து சப்போர்ட் மறுபடியும் எடுத்து ஃபிளாட் ஓப்பனாக எடுத்தானா உங்களுக்கு நல்ல ஒரு அப் மூவ் வரும். 19,250 தான் உங்களுக்கு அடுத்து ஒரு சப்ளை ஜோன், ஸ்ட்ராங் சப்ளை ஜோன். 19,250 நோட் பண்ணிங்க. 19,250. ஸோ இங்கிருந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து ஃபாலோ ஆகலாம். இதை பிரேக் பண்ணிட்டானா செமையான ரேலி வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபியூச்சர் வந்து பொசிஷனல் ட்ரேட் கூட எடுக்கலாம். 19,250 பிரேக் பண்ணலாம். ஓகேங்களா? ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆயிட்டா என்ன பண்றது? கேப் அப் ஓப்பன் ஆனாலுமே 19,250 தான் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அது வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபாலோ ஆகும். அது வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு தான் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ சிம்பிள் ட்ரேடிங் பிளான். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ். சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த லெவல்ஸ் வரும்போது தான் வந்துட்டு நீங்க ஆக்டிவ் ஆகும். 19,250, 19,000, 18,840. ஸோ இடையில போயிட்டு கண்ணா பின்னான்னு வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு ஸ்கேல்பரா இருந்தீங்கன்னா ஸ்கேல்ப் பண்ணுங்க. தயவு வந்து ஒரு அக்யூரேட்டான ட்ரேட் வேணும்னா வந்து வெயிட் பண்ணி இந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான். ஸோ இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கங்க. ஸோ ஒருவேளை நீங்க வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் கத்துக்கணும்னா வந்து நம்மளுடைய கோர்ஸ் வந்துட்டு பை பண்ணிக்கங்க. ஆன்லைன் கோர்ஸ் இருக்கு. ஆர்டர் ஃப்ளோனா என்னன்னு தெரியாதவங்க வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ் சார்ட். ஓகேங்களா? நான் வந்துட்டு ட்ரேடிங் வச்சு ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ என்னுடைய சார்ட் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்து தான் வந்து நான் வந்துட்டு ட்ரேட் பண்ண. இந்த மாதிரி எவ்வளோ பையர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ செல்லர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்து. ஸோ இதனால தான் என்னுடைய ட்ரேட்ஸ் வந்து அக்யூரேட்டா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ் வந்துட்டு கத்துக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட், அபிஷியல் வெப்சைட் இருக்கு. ஸோ tradewithpk.graphy.comனு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு கோர்சஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் இருக்கும். இருக்குலே கம்மி ரேட்ல வந்து நான் ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் வந்து தமிழ்ல சொல்லி கொடுக்குறது நான் தான். ஸோ நீங்க போய் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 29 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. 14 மெம்பர்ஸ்க்கு மேலே இப்போதைக்கு ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அந்த ரேட்டிங்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்க. ஸோ அவங்களா கொடுத்த ரேட்டிங்ஸ் தான். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எதுவுமே தெரியாம வெறும் பிளைண்டா இந்த மாதிரி வெறும் கிரீன் அண்ட் ரெட் கேண்டில் பார்க்காம ஸோ ஆர்டர்ஸ் பார்த்து ட்ரேட் பண்றேன்னா ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம். வெப்சைட் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அதே நேரத்தில் மறக்காம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்கு நம்மளது. அதே நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு பிரீமியம் டெலிகிராம் குரூப்பும் இருக்கு. அதுல வந்து நான் ட்ரேட்ஸே வந்து கொடுத்துருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா ட்ரேட்ஸே கொடுத்துருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டும் புக் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். ப்ராஃபிட் புக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஒருவேளை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா ஸ்விங் ட்ரேட் குரூப் இருக்கு. ஸோ நம்மளுடைய கம்யூனிட்டி நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் ஆகிட்டீங்கன்னா நம்மளுடைய growth வந்து எப்பவுமே உங்க கூட இருந்துட்டே இருக்கும். சரி வாங்க, நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான், சிம்பிள் ட்ரேடிங் பிளான் இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ட்ரேடிங் பிளான். இதை லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த லெவலில் வந்து நான் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து 18,840 அண்டு 19,000 அண்ட் 19,250. அதுக்கு கீழே போச்சுன்னா 18,650. ஸோ இந்த 4 லெவல் தான் வந்து மண்டே வந்து நீங்கள் நோட் பண்ணக்கூடிய லெவல். இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இன்னுமே லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க தெரியும். ஸோ லைக் பண்ணிடுங்க மறக்காம. லைக் யாருமே பண்ணுறதில்ல நம்ம மெம்பர்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் வந்து பார்த்துட்டீங்கன்னா சிம்பிளாக வந்து நம்ம சொல்ல போனோம்னா சேம் நிஃப்டி மாதிரி தான். உங்களுக்கு சப்போர்ட்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா 42,000 அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் நம்பர் சப்போர்ட். எப்போ இந்த 42,000 பிரேக் பண்ணுறானோ அப்போ வந்து நீங்கள் பியரிஸாக மாறலாம். 42,000 பிரேக் பண்ணானா வந்து பியரிஸாக மாறலாம். உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் இருக்குது. 41,547ங்கிறது என்ன எவ்வளவு? 41,547 தான் இருந்திருக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு அதை ட்ரா பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த ஒரு டிமாண்ட். ஜூம் அவுட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 41,000 41,722. ஸோ சாரி, 41,722. ஸோ இதுதான் வந்து அடுத்து உங்களுக்கு டிமாண்ட் ஜோன். உங்களுக்கு ஒருவேளை 42,000 பிரேக் பண்ணிட்டானா 41,600 வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒருவேளை கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் சரி 42,000 வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் முக்கியமாக நோட் பண்ணிக்கூடிய லெவல். 42,000 பிரேக் டவுன் பண்ணிட்டானாவே உங்களுக்கு ஒரு 15 மினிட் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு ஒரு டபுள் டாப் இல்லைன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இந்த மாதிரி பியர்ஸ் சைன் ஏதாச்சும் வந்து கொடுப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க புட் சைடு வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஃப்ரீயாவே வந்து நான் வந்துட்டு கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது, ஸோ ட்ரை பண்றீங்க, இந்த லெவலுக்கு மேலே வந்து கால் சைடு புட் சைடு ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒருவேளை ஃபிளாட் ஓப்பன் ஆனா உங்களுக்கு 42,600 அப்படிங்கிறது வந்துட்டு
ஒரு சப்போர்ட் ஜோனா வந்து இப்போ ஆக்டிவா இருக்கு. ஸோ ஓகேங்களா 42,600 அங்கிருந்து வந்து நீங்க புட் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். அங்கிருந்து வந்து புட் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஒருவேளை இப்போ கால் சைடு எப்போ போய்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இந்த 43,000 ஸோ ரவுண்ட் நம்பர் 43,000 நல்லா நோட் பண்ணிங்க. இந்த 43,000 ஸோ இது வந்து ஒரு ரவுண்ட் நம்பர் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் ஓஏ படி பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. நான் ஒன்றும் பார்க்காம தான் சொல்கிறேன். 43,000 பிரேக் பண்ணிட்டாங்கன்னா நல்ல ஒரு ரேலி வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். 43,600 வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து மேலே இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியில் நீங்கள் பார்க்கக்கூடிய லெவல்ஸ் என்னென்ன 43,000 42,600 அண்ட் ரவுண்ட் நம்பர் 42,000 ஓகேங்களா. ஸோ 400 ஸோ இந்த மாதிரி பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு சொல்லி பார்க்காதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி சப்ளை ஜோன் டிமாண்ட் ஜோன் வந்து தான் ட்ரேட் பண்ணணும். நான் ஒரு இண்டிகேட்டர் கூட போட மாட்டேன். ஸோ நம்மளுடைய மெம்பர்ஸ் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு இண்டிகேட்டர் கூட போட மாட்டேன். ஸோ கண்ணை மூடிட்டு போயிட்டு நீங்கள் கண்ட மணிக்கு அந்த இடத்துலயே ட்ரேட் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து இந்த ஜோன்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து பையிங் செல்லிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட தான் வந்து நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம வெப்சைட் போய் பாருங்க. நாளைக்கு இன்னைக்கு வந்து ஒருவேளை சாட்டர்டே யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி இப்போ போட போறேன் நைட்டு. ஸோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ இதில் போயிட்டு அதாவது நம்மளுடைய வெப்சைட்ல போயிட்டு நீங்க வெபினார்ஸ்ல போயிட்டு அப்கமிங் வெபினார் ஒன்று இருக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸோ நாளைக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீ வெபினார். ஸோ எதுக்காக அந்த ஃப்ரீ வெபினார் கொடுக்குறோம்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 1 year கம்ப்ளீட் ஆக போகுது கம்மிங் 29th அதாவது நாளைக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு 1 year கம்ப்ளீட்ல நம்ம 3,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 1,50,000 வியூஸ் இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டே வந்து பண்ணியிருக்கோம். எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஸ்டார்டிங் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ நீங்களாம் இருக்க சப்போர்ட் பண்ணங்காட்டி தான் இந்த லெவலுக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்திருக்கு. ஸோ நம்மளும் இந்த லெவலுக்கு வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னுமே வந்துட்டு நிறைய பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ண போறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் நமக்கு தேவை. அதனால லைக் பண்ணிட்டு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்மளுடைய குரூப்ல ஜாயின் பண்ணிக்க. நான் எது கற்றுக்கிட்டாலும் அதை எல்லாமே வந்து நம்மளுடைய மெம்பர்ஸுக்கும் வந்து போய் சேரும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அவர் சேனல். நான் ஜாயினிங் அவர் டெலிகிராம் சப்போர்ட்டிங் அஸ் அண்டு இந்த ஃப்ரீயில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் ஒன்று இருக்குது. ஆர்டர் ஃப்ளோ அனலைசிஸ்னா என்ன, அதை வச்சு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம், அதாவது நார்மல் ட்ரேடிங் இருக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1 hour வந்துட்டு வெபினார் இருக்கு. ஸோ இந்த வெபினாரில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ ரொம்ப நேரம் வந்து இழுத்து பேசி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு கேட்டுருங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போதான் வந்து யூடியூப் நிறைய பேத்துக்கு போய் காமிக்கும். இந்த வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். பை பை.